சென்னை பூவிருந்தவல்லியில் பள்ளி வளாகம் முன்பு கழிவுநீர் தேங்கியதால் மாணவர்கள் சிரமத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள். இதுகுறித்து மேலும் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் பரத். விவரம் என்ன? பூந்தமல்லி நகராட்சி 1வது வார்டில் தான் இந்த அரசு பள்ளி முன்பு இந்த அவல நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. இங்க பூந்தமல்லி உட்பட்ட மேல்மாநகர் பகுதியில் ஆதி திராவிட நலப்பள்ளியானது செயல்பட்டு வருகிறது. இதில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகிறார்கள். இந்த பள்ளியின் வளாகத்திற்கு முன்பாகவே இந்த கழிவுநீரானது தேங்கியிருக்கிறது. நேற்றைய தினம் பெய்த கனமழையின் காரணமாக இங்க இருக்கக்கூடிய 1வது வார்டு பகுதியில் சேகரிக்கும் கால்வாயில் வரக்கூடிய கழிவுநீரோடு மழைநீரும் கலந்து தற்போது இந்த பள்ளி வளாகத்தின் முன்பாக குளம் போல் காட்சியளிக்கிறது. தற்போது அங்கு நிற்கக்கூடிய நீரானது மழைநீர் மட்டுமல்லாமல் கழிவுநீர் இருப்பதன் காரணமாக துர்நாற்றம் மிகுந்து வீசி வருகிறது. இதில் பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு உள்ளே நுழைய முடியாத சூழ்நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. நாம் கண்கூட பார்க்கலாம். இந்த காட்சியில் தற்போது மாணவர்கள் அந்த கழிவுநீர் வாயிலாகவே நடந்து செல்வதும், அதே போன்று அந்த கழிவுநீர் நடந்து செல்வதற்கு அச்சுறுத்தலா இருக்கும் காரணமாக ஒரு சில மாணவர்கள் அங்க இருக்கக்கூடிய சுவரின் மீது அபாயகரமாக ஏறி குதித்து செல்வதும் பார்க்கலாம். பரத், உங்கள் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.